யூ கைஸ் வெல்கம் டு கேப்ரியல் என்டர்டைன்மெண்ட். இப்போ தான் மார்க் ஆண்டனி பிக்சர் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த பிக்சரில் ரொம்ப செலவு எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னா டோபாக் பண்ணிக்கிறான். அப்புறம் அவ்வளோ டோபாக் காஸ்ட் செலவு பண்ணிக்கிறான். ஏன்னா இது 1995 கதை இருந்ததுனால, ஃப்ளாஷ்பேக் அதையும் 1975ன்றதுனால பாதி காசு அவங்க டோபாக் தான் செலவு பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு மாநாடு கான்செப்டில் இருக்குது. அதே சீன் தான் நிறைய இருக்குது இதில். அவர் எப்படி பெட்லேருந்து ஏந்திரிக்குவார், மறுபடியும் உயிரோட வர சீன் மாதிரி இதில் கொஞ்சம் பண்ணிக்கிறான். இதில் ரொம்ப ஹைலைட்னா எஸ்ஜே சூர்யாவுடைய ஆக்டிங் தான். ஸோ அவரை ஜாஸ்தி ஹைலைட் பண்ணிடக்கூடாது, விஷாலை கொஞ்சம் கூட தூக்கி கொடுக்கணுன்றதுக்காக அதே கெட்டப்பில் அதே ஸ்டைலில் கொஞ்சம் விஷாலுக்கு நல்ல இது பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்குறீங்கன்னா அன்பிரிடிக்டபிள். நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுனே தெரியாது. கிளைமேக்ஸ் போகிற வரைக்கும், கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு அந்த இதாகிடும் இல்லையா, அந்த ஹோப்பு அந்த சீன்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் பிக்சரு. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது ஃபிலிமில். மற்றபடி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக இது இருக்கும். ஹலோ, படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃபுல் ஃபன் இருக்குது. ஓகே, பிடிச்ச விஷயம் இது படத்தில் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது ப்ரோ. அப்புறம் வந்துட்டு சில்கோ அந்த ரோல் நல்லா இருக்குது. பொம்பளை சோக்கு வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்றாங்க. அந்த டைலாக் இந்த எந்த டைலாக்னா, இப்போ தான் நானே என்ன சொல்கிறேன், செத்து எந்த டைலாக்னா இன்டர்வெல்ல சொல்லுவா, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மெக்கானிக்கா இருந்து கேங்ஸ்டர் ஆயிக்கிறேன். அப்போ கேங்ஸ்டரா இந்த மதன் பாண்டியன் என்னானா மெக்கானிக் ஆயிடுவான் ப்ரோ. அந்த டைலாக் நல்லா இருக்குது. எல்லாரும் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குது. ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி ப்ரெடிக்டபிளா? ஸ்டோரி வந்துட்டு நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது ஸ்டோரி. மாநாடு பார்த்த மாதிரி இல்லையா? இல்ல ப்ரோ, மாநாடு இது டிஃபரெண்ட் தான். ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் தானே. பெட்ல எந்திரிக்குவாரு, பாக்குவாரு. இல்ல ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. நம்ம ட்ரைலர் பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மைண்ட் செட்ல வராதீங்க. படம் வேற மாதிரி இருக்குது. டிஃபரெண்ட் ப்ரோ. நான் 10க்கு 10 தரேன் ப்ரோ. ஏன்னா இப்போ வர மூவி வந்துட்டு எந்த மூவி வந்துட்டு 100 டேஸ்லாம் ஓடுறதுல, ஆனா இந்த மூவி ஓடினா நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. 100 டேஸா? ஓகே சார். படம் பிடிச்சிச்சா? இதான் ஃபர்ஸ்ட் மூவி விஷால்து வந்து பார்த்து நிற்கிறேன் ப்ரோ தியேட்டர்ல. அது வந்துட்டு எங்க ஃப்ரெண்டு சொன்னா இந்த பிக்சர் நல்லா இருக்குதுன்னு, அதனால வந்தோம். செமையா இருக்குது. ட்ரெய்லர் பார்த்துட்டு சொன்னான், அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் காலேஜ் மாதிரி டிஃபரெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. ரொம்ப பெஸ்ட் பார்ட் பிக்சர்ல இப்போ கூட மனசுல நிக்குதுன்னு எந்த சீன்? இப்போ கூட லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல விஷாலோட கெட்டப் சக்கதா இருக்குது ப்ரோ. கெட்டப் நல்லா இருக்கு. விஷால் இன்னும் நெக்ஸ்ட் மூவி பண்ணனும்னு நாங்க ஃபேன்ஸ் கேட்டு